ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 8/4/2025 ஸ்ரீசக்தி SS 462க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் பிடிபடாத பட்சத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டெய்லி ஒரே ஒரு சீபோர்டு நம்பர் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். நான் 4 ட்ரா ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி 3 ட்ரா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து ABC போலில் வந்து 1 to 4, ஃபுல் ப்ரைஸில் வந்து 460 1 to 4. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 137, ஃபுல் போர்டில் வந்து 273 137 சொல்லிட்டு இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்தந்த கிழமைக்கான கெஸிங்கை நம்ம கொண்டு வந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு டச்சஸ் கிடைக்கும் நண்பா. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமைனாலே நம்மளுக்கு ஸ்ரீசக்திங்கிற பேரில் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நேற்றுக்கு வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அக்ஷயாங்கிற பேரில் வரும்னு நினைக்கிறேன். இப்படி நம்மளுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரில் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு வினிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா PC போர்டோட 7667 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ 3 ட்ரா மட்டும் தான் நம்ம இந்த ட்ரா சிம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா டைம் இல்லை. ஸோ வீடியோவை சீக்கிரமாக எடுத்துக்கலான்னு பார்த்துருக்கேன். இங்கே நான் வந்து 245லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 602. ஸோ நம்மளுக்கு PC தான் தேவை. அதனால் நம்மளுக்கு இந்த 245 போதும், கீழே கொண்டு வந்துடலாம். 245. ஸோ இதில் நம்மளுக்கு PC வந்து 45. ஸோ இதோட நம்ம கூட்ட போகிறது வந்து 76 + 76. இது வந்து ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். இப்போ வந்து 5ஓட 6 கூட்டினோம்னா 1, இங்கே 7ஓட 4 கூட்டினாலும் 1. ஸோ 1 மட்டும் தான் நண்பா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 245க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. இப்போ நம்மளுக்கு இந்த 245க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 071. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 நண்பா. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பர்லாம் கிடச்சி வின் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படி தான் கிடச்சிருந்துருக்கு. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 071 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 071 ஃபுல் ப்ரைஸில் வந்து 237071. இதில் நம்ம எடுக்க போகிறது 071. இதோட ப்ளஸ் போன ட்ரா நம்ம 76, இந்த ட்ராவும் நம்ம 76. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 7ஓட 7 கூட்டினோம்னா 4 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 071க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் 4 அல்லது 7. இப்போ இந்த 071க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 137 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 2 ட்ரா முடிஞ்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்கு நண்பா. இப்போ 137க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 273. நம்ம 137 மட்டும் எடுத்துக்கலாம். 137 இதோட ப்ளஸ் 2 ட்ரா நம்ம 76 பார்த்துட்டோம். அப்போ 2 ட்ரா வந்து நம்ம 67 பார்க்கணும். 7ஓட 7 கூட்டினோம்னா 4, இங்கே 6ஓட 3 கூட்டினா 9 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 137க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் 9 அல்லது 4. இப்போ இந்த 137க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 1 to 4 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 3 எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். 3 எக்ஸாம்பிள்லையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்கு நண்பா. போர்டு மாறாமல் நம்மளுக்கு சீபோர்டு அப்படியே கிடச்சிருக்கு. இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா சிங்கிள் மெத்தடாக இருந்தாலும், அதாவது சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வர கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
இப்போ 3 ட்ரா நம்மளுக்கு எக்ஸாம்பிளில் கண்டினியூஸாக சி போர்ட் இன்னும் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எனக்கு போர்டு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட போகிறோம். இந்த 1 to 4 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த செவ்வாய்க்கு நம்ம இதெல்லாம் தான் கெஸ்ஸிங் எடுக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய், ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருதுன்னு நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 1 to 4 ஃபுல் ப்ரைஸில் வந்து 460. நம்மளுக்கு இந்த 1 to 4 போதும். இதோட ப்ளஸ் போன ட்ரா 6-7. ஸோ இந்த ட்ராவும் நம்ம 6-7. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 8 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்ட் நம்பர் 6767. ஓகே, 8 அல்லது 1 இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். சி போர்ட் அல்லது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 8 அல்லது 1. இது V9 படி நம்மளுக்கு வந்து 8 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ரா 1 அல்லது 8 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கேம் டபுள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி V9 மெத்தட் கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து கேம் டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா ஏற்கனவே நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடைக்கல. அதனால் இந்த ட்ரா பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. 8 ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம், 1 அதுக்கடுத்து 8118. ஸோ இந்த ட்ரா பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது, இன்னும் பெய்ட்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா லக் இருந்தால் பெய்ட்ஸும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வந்தவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவுமே பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பட்டன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. ஸோ அதில் கொடுக்குற நம்பர் தான் நம்மளும் கையில் எடுக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி யாரும் ரிசல்ட்டோடையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கமெண்ட் வந்து நம்ம என்ன தான் வீடியோவில் தொடர்ந்து இப்போ வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது வந்து யாரும் கேட்குறது கிடையாது. கேட்காம நேற்றுக்கான ரிசல்ட் வேறு, முந்தானத்துக்கு ரிசல்ட் வேறுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கான டச்சஸும் கிடச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவே கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 8/4/2025 ஸ்ரீ சக்தி SS 462க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.